பெங்களூர்லேருந்து காலேஜ் போகலாமா? ஆமாங்க, பெங்களூர்லேருந்து காலேஜ் போன மினி விளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வழக்கம் போல் பஸ் ஏறினதும் பஸ் ட்ராவல் ப்ளஸ் விண்டோ சிட்டி ஈக்குவல் டு ஹெவன் ஒரு வைப்பில் போயிட்டு இருந்தா அப்படியே டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஒரு வழியாக பல மணி நேரம் கஷ்டப்பட்டு நல்லபடியாக இந்த டிராஃபிக்கில் இருந்து கடந்து ஃப்ரெண்டோட பிஜிக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஏன் காலேஜ் போனோங்கிறத நாளைக்கான மினி விளாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்படியே ஃப்ரெண்டோட பிஜி பக்கத்துலேருந்து ஒரு ஷவர்மா ஷாப்லேருந்து ஷவர்மாவை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஏறதுக்கு கிளம்பிட்டோம். நைட்டு பெங்களூர் ரொம்ப அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அந்த டிராஃபிக்கில் மட்டும் மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான். அப்படியே நல்லபடியாக அங்கேருந்து ஒசூர் பஸ் ஏறி ஒசூர்லேருந்து நைட் நல்லபடியாக நாமக்கல் பஸ் ஏறிட்டோம். நாமக்கல்லேருந்து 3:30 பக்கம் நாங்கள் வந்து காலேஜுக்கு பஸ் ஏறினோம். நாமக்கல்லேருந்து ஒரு 4:15 பக்கம்லாம் காலேஜுக்கு ரீச் ஆகிட்டோம். காலேஜுக்கு போய் பார்த்தா இங்கே என்ட்ரன்ஸே இன்னும் ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறமா வாட்ச்மேன் கிட்ட கேட்டு என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சரி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்குமே கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா ஃபேமிலியோட பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் எங்கே தூங்குறதுன்னு சொல்லி 2 மணி நேரம் இவங்கள ஓட்டுறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பஸ்ஸதுனால ஃப்ரெண்டோட மிச்சர் பாக்கெட்டை பிடிங்க அப்படியே மிச்சரை சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து கதை பேசிட்டு 2 மணி நேரத்தை கடத்திட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 6:30 பக்கம் என்ட்ரன்ஸ்லேருந்து கேப் ஏறி ஒரு வழியாக ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நேற்றுக்கு 5 மணிக்கே பஸ் ஏறி நீ காலைல 6:30 தான் வந்து சேர்ந்துருக்கும். எனிவேஸ் நல்லபடியாக வந்துட்டோம்.